ஆனா ஒரு இடைக்கால தடைக்கு அந்த வழக்குல தீர்ப்பு வந்தது மாதிரி இந்த கொத்தடிமை மீடியாக்கள் கொண்டாடுறத பார்க்கல உண்மையிலே காரை துப்பணும்னு தோணுச்சு. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. அந்த அளவுக்கு மோசமா கொண்டாடி இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை செல்வன் திமுகவுக்கு சொம்ப அடிக்கிறதுல மற்றவங்க கூட கொஞ்சம் லைட்டானாலும் அப்படி சூடு சோறனோட குச்ச நாச்சத்தோட கொஞ்சம் அப்படியே கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அந்த கார்த்திகை செல்வனுக்கு சூடு சோறன வெக்கம் எதுவுமே கிடையாது. அதாவது கருணாநிதிய சொல்லையில கருணாநிதினு சொல்ல மாட்டாப்ல, கலைஞர் அப்படின்னு சொல்லுவாப்ல. ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்களே அவங்கள சொல்லையில இவர் வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுவாப்ல. 2 ஆண்டுகள்ல கலைஞர் ஜெயலலிதா இருவருடைய மறைவுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு திமுகவோட சொம்பு தான் இவர். ஏற்கனவே மத்திய நிதியமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட குதிரக்கமா ஒரு கேள்வியை கேட்டு வசமா சிக்கிட்டாப்ல. நிர்மலா சீதாராமன் வச்சு செஞ்சாங்க. ரைட் ஆஃப்னா என்னங்க உங்களுக்கு என்ன புரியுது ரைட் ஆஃப்னா? ஏன்னா திமுக காரவங்களை பார்த்தா சமீபத்தில் உதயநிதியை கூட இவர் நேர்காணல் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நீங்க வந்து எதுகை மோனையா பேசுறீங்க, எதுகை மோனையா பேசுறது கலைஞர் மாதிரி அதுவே கொஞ்சம் புதுசுதான் திமுக மேடைகளுக்கு நினைக்கிறேன். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? மனசாட்சி உள்ளவன் உதயநிதியை பார்த்து நீங்க எதுகை மோனையில பேசுவீங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? யாராவது கேட்பாங்களா? அவர் துண்டுச்சீட்டை பார்த்தே தத்து தடுமாறி அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பயங்கர காமெடியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு ஆனா அவர்கிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. அதுவும் கிடுக்குப்பிடி கேள்வி எப்படியெல்லாம் கேட்டுக்காருன்னா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம், உங்க பேர் என்ன, நீங்க வந்து டீ குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான சேட்டையை பண்ணி வச்சிருக்காப்ல இந்த கார்த்திகை செல்வன்.